ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான சுவையில் செட்டிநாடு ஸ்டைல் ரங்குன் போட்டு தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் திராட்சை முந்திரி சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுந்து வரட்டும். லைட்டாக கலர் மாறி வந்தோடனே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மாற்றி வச்சாச்சு. இப்போ இதில் துருவின தேங்காய் நான் துருக்கி வச்சுருக்கேன். இதில் இப்போ 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா தேங்காய் கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரவை நல்லா வறுந்து வரட்டும். பாருங்கள், ரவை நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா கலரி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ரங்குன் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செட்டிநாடு ஸ்டைல் ரங்குன் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இந்த சாஃப்டான ஜூஸியான ரங்குன் புட்டவை நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.